தந்தை மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை நேர தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிற திருமுறை பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதி. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது உன் வழி அனுகூலமாகும்படி செய்து சித்தி பெறுவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அன்பான இறை மக்களே, வாழ்க்கையிலே நமக்கு எது முக்கியம்? பொன், பொருள், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, பதவி, புகழ், இனத்தின் பெருமை, உறவின் பெருமை, பகுதியின் பெருமை, மாவட்டத்தின் பெருமை, இவைகளிலே பெருமை கொள்ளுகிற நம்மை ஆண்டவராகிய கடவுள் இந்த யோசுவாவுக்கு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இதை உன் மனதிலே வைத்து நீ சிந்தித்து கொண்டிரு. ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்வை ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு சிந்திக்கிறான். அப்பொழுது அவனுக்கு வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை. எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன், நிறைவு செய்வேன்? ஆனால் அவனிடம் அந்த மரம் பேசினது. எப்படி பேசினது? நீ சிறு பிள்ளையிலே வந்து நீ இங்கு விளையாண்டாய், உனக்கு நிழலாயிருந்தேன், ஊஞ்சலாடினாய், உன்னை தாங்கினேன். இன்றைக்கு நீ வாலிபனாகிவிட்டாய், நீ அமர்ந்திருந்து உன் வாழ்க்கையை சிந்திக்கிற ஒரு புத்தி கொடுக்கிற, சித்தி கொடுக்கிற ஒரு மரமாக, அன்றைக்கு புத்தருக்கு போதனை கொடுத்த அந்த போதி மரத்தை போல இந்த மரம் உனக்கு சித்தி கொடுக்கிற ஒரு மரமாக இந்த நாளிலும் இருந்தது. என்னை நீ எடுத்து சென்று, வெட்டி எடுத்து சென்று உனக்கு தேவையான பொருள்களை செய்து கொள். அடுத்தபடியாக மீதம் இருக்கிற பொருள்களை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய பிழைப்புக்கான, உழைப்புக்கான அந்த மரப்படகை செய்து கொள் என்று சொல்லி அந்த மரம் அவனிடம் பேசினதாம். அன்பான இறை மக்களே, நாம் கடவுளுடைய கட்டளைகளை எப்பொழுதெல்லாம் விலகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மனிதனுடைய நிந்தைக்கும் தேவனுடைய கோபத்துக்கும் நாம் ஆளாகி விடுகிறோம். இங்கே இந்த வாலிபன் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவன் தயங்குகின்ற வேளையிலே, தான் சிறு பிள்ளையிலே இருந்தபோது இந்த மரம் எனக்கு எவ்வளவு உதவியது. இன்றைக்கு சங்கீதம் 139 ஆண்டவராகிய கடவுள் தாவீதை பார்த்து சொல்கிற, உன் கருவை என் கண்கள் கண்டது, உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு எப்பொழுது எது தேவை என்பதை, என்று கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அல்லையா? ஆகவே நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நான் சொல்வதை நீ கவனமாய் கடைபிடி. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொன்னால், நான் உனக்கு கொடுத்த ஆற்றல், ஞானம், அறிவு, இவைகளிலே என்னுடைய திருமொழியை வைத்து நீ சிந்தித்து சித்தி பெறு, அனுகூலம் பெறு, ஆற்றல் பெறு, ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த வார்த்தையை விட்டு விடுகிறோம். மதத்தை மாத்திரம் பிடித்து கொள்கிறோம். பெயருக்கு நம்முடைய பெயர்களை அழகாக வைத்திருக்கிறோம். மன்னிப்பு என்று சொல்கிறோம், ஆனால் அந்த மன்னிப்பை கொடுக்க தவறுகிறோம். உண்மையாக இருப்போம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் அந்த உண்மைக்கு புறம்பாக இங்கொன்று பேச்சு, அங்கொன்று பேச்சு, இங்கு நடக்கிறதை நாம் பலருக்கு எடுத்து சொல்லுகிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளையே, நாம் நம்முடைய வாயில் கடவுளுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் வரக்கூடாது. எத்தனை இன்னல்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தைகளை நாம் கடைசி மட்டும் வைத்து தியானித்து கொண்டே இருப்போம். துன்ப நேரத்திலும், துயர நேரத்திலும், கஷ்ட நேரத்திலும், வியாதியின் நேரத்திலும், தேவைகளின் தியானிப்போம். அப்பொழுது நாம் அனுகூலமான காரியத்தை பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நம்மை செல்வந்தனாக்குவது, சிறப்பாக்குவது, சீராக்குவது என் தேவனாகிய கடவுளுக்கு லேசான காரியம். குப்பையில் கிடக்க வேண்டிய இந்த மனுக்குலத்தை தன்னுடைய அளவற்ற அன்பினாலே சிலுவையின் மரணத்தின் மூலமாக வென்றெடுத்தவர். அன்றைக்கு அந்த வாலிபனுக்கு மரத்தின் மூலமாக வாழ்வை வெளிப்படுத்தினவர். இன்றைக்கு தன்னுடைய மரணத்தின் மூலமாக இந்த சிலுவை மரத்தில் வாழ்வை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வாழ்வுக்குரிய மக்களாக நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு உலக நீர் நாள்.
அவருடைய உடம்பில், ஒரு மனிதனுடைய உடம்பில் நீர் சத்து குறையும் பொழுது அவனுடைய எல்லா செயல்களும் குறைந்து விடுகிறது. ஐக்கிய நாடுகள் இந்த நீர்நிலையை பாதுகாக்கும்படி மார்ச் 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரியோ டி ஜெனரியோல நகரிலே, பிரேசிலில் இருக்கிற அந்த நகரிலே இடம்பெற்று சுற்றுச்சூழலுக்காக வைக்கப்பட்ட 21ஆம் நூற்றாண்டினுடைய செயல் திட்டத்தின்படி பல்வேறு கூட்டத்தொடர்கள் நடத்தி மார்ச் 22ஆம் தேதி உலக நீர்வள நாளாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நீரின்றி அமையாத உலகு அந்த நீரை இன்றைக்கு தன்னுடைய மரணத்தின் வழியாக உனக்காக எனக்காக இரத்தமாக சிந்தின அருமை ஆண்டவர் மரத்தின் மூலமாக ஒரு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய நாவிலே, வாயிலே, இருதயத்திலே வைத்து தியானித்து அனுகூலத்தை பெறுவோம், சித்தியை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே இயேசு சுவாமி, உம்முடைய பாடுகளை இந்த நாட்களில் தியானிக்கும் பொழுது நீர் கொடுத்த அந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, மரத்தின் மூலமாக எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து மரணத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் அழிந்து போகாம்படி நிலைத்திருக்கவும் நித்திய வாழ்வை பெறவும் நியாயமான உம்முடைய கிருபையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும் அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்து. இந்த நாளிலே எங்களுடைய அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், ஆண்டவரே, குருமார்கள், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், நிறுவனங்களில் பணிபுரிகிற உண்மையும் உத்தவமாக கர்த்தருக்கு பயந்து அவர்கள் பணி செய்யவும், திருச்சபையை ஒரு தொலைதூர பார்வையிலே நடத்தி செல்லவும், அவர்களுக்கு நல்ல கடவுளுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தியானிக்கிற மக்களாக இருக்க துணை புரிந்தருடும். இறைமகன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.